அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் சேரும் நாளை பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரத்தின் வரலாறு பற்றி விரிவாக ஒரு கதை மூலம் காண்போம். வாருங்கள் கதைக்குள். பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். அவர் எப்படி பயணத்தை ஆரம்பித்தார் என்று பார்த்தால், குதிரை பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் சென்றன. அப்போது முருகனின் படையை ஒரு சிறு மலை தடுத்தது. அது முருகனின் படைகளை தடுக்கும் நோக்கில் வளர்ந்து கொண்டே இருந்தது. காரணம் அறியாமல் நின்ற முருகனும் படைத்தலைவர்களை என்ன செய்வதென்று அறியாமல் நின்றனர். அப்பொழுது அங்கு வந்த நாரதர், இம்மலையில் கிரௌஞ்சன் என்னும் அசுரன் வாழ்கின்றான். அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாது மலையாக நின்று பல தீமைகள் செய்து வருகிறான். தன்னை தாண்டி செல்பவர்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்து வருகிறான். மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து தேவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து வருகிறான் என்று நாரதர் கூறினார். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதியை அழைத்தார். தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு போய் தாரகாசுரனை அழித்து விட்டு வரும்படி கட்டளையிட்டார். முருகனின் கட்டளையை ஏற்ற வீரபாகு தன் தலைமையில் முருகனின் படைகளை பாதி அழைத்து கொண்டு மாயாபுரி பட்டினத்திற்குள் நுழைந்தார். அதை அறிந்த தாரகாசுரன் பெரும் படையுடன் எதிர்த்து வந்து கடும் போர் செய்தார். இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர். போர்க்களத்தில் இன்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் தலைவரான வீரபாகுவின் மார்பில் கத்தியால் குத்தினான். மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவை தாரகாசுரன் எள்ளி நகையாட முருகனின் படைகள் நாலாபுரமும் சிதறி ஓடின. சிறிது நேரத்தில் மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கதனமாக தாக்கினான். எதிர் தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரௌஞ்ச மலைக்குள் சென்றான். அவனைத் தொடர்ந்து வீரபாகும் அவனது மற்ற வீரர்களும் மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது. தாரகாசுரன் அசுரப்படைகள் முருகப்பெருமானின் படைகளை அழித்து முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தன. இதை அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக அவரே போர்க்களத்திற்கு வந்தார். வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் முருகனை சிறு பையன் என கிண்டல் செய்தான். கோபம் கொண்ட முருகப்பெருமானோ அவனை கடுமையாக தாக்கினார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி தன் மாய வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். இதை அறிந்த முருகப்பெருமான் தன் கையில் இருந்த வேலாயுதத்தை எடுத்து தாரகாசுரன் மீது வீசினார். துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தாரகாசுரனை கொன்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் சிங்கமுகனை கொன்று மற்றும் சூரபதுமனையும் கொன்று தேவர்களை விடுதலை செய்தார். முருகனுக்கு நன்றி கடன் செலுத்தும் நோக்கில் தேவேந்திரன் தன் மகளை முருகனுக்கு மனம் முடித்து கொடுத்தார். இந்நன்னாளே பங்குனி உத்திரம் ஆகும். மேலும் இந்நன்னாளில் மீனாட்சி கல்யாணம், சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் என்றும் மீனாட்சி என்றும் நாமம் கொடுத்து மனம் செய்வித்த நாளும் பங்குனி உத்திர நன்னாளாகும். சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் நோக்கில் சிவன் தன் தேவியை மணந்தார். இந்நன்னாளில்தான் ராமன் சீதையை கரம்பிடித்தார். மேலும் திருவரங்கநாதர், ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் பலவும் பங்குனி உத்திரத்தில்தான் நடைபெற்றது. இதனால்தான் பங்குனி உத்திர விரதம் என்றும் இதனை திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது. இளைஞர்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் இந்நன்னாளில் சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என நம்பிக்கை. மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.